மதம் என்பது இறைவனை அடைவதற்கான மார்க்கம், இறைவனை அடைவதற்கான ஒரு வழியைத்தான் மதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். இந்த மதத்திலே இருந்து கொண்டு நான் மற்றொரு மதத்தினுடைய தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு கேட்டா, வணங்குபவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். மதம் மாறுகின்ற எண்ணம் எனக்கு அடியோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த கடவுளையும் நான் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நீங்கள் எண்ணும் பொழுது தாராளமாக நீங்கள் வணங்கலாம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீப காலமாக மாற்று மத கடவுள் என்னுடைய கனவிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு மதம் மாறுகின்ற எண்ணம் என்பது அடியோடு இல்லை. நான் என்னுடைய மதத்திலேயே இருந்து கொண்டு அந்த மாற்று மத கடவுளை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதலிலே மதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம்னு சொன்னா வழி. இதைத்தான் அனைத்து மத புனித நூல்களும் வலியுறுத்துகின்றன. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மதம் என்பது இறைவனை அடைவதற்கான மார்க்கம், இறைவனை அடைவதற்கான ஒரு வழியைத்தான் மதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். ஆனால் இறைவன் அப்படிங்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டா இல்லையா? இறைவன் என்பது நமக்கும் மிஞ்சின ஒரு சக்தி, அவர் மேலே இருக்கக்கூடிய சக்தி. அந்த இறை சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. இதைத்தான் அனைத்து மதங்களுமே வலியுறுத்துகின்றன. நம்முடைய மதத்துல நிறைய புராண கதைகளின் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் சொல்வது போல் மாற்று மத கடவுள் என்பவர் உங்களுடைய கனவிலே வந்தாலும் அது நம்முடைய கடவுள் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்திருக்கலாம், அல்லது அந்த தெய்வங்களினுடைய அதை பின்பற்றுவர்களோடு உங்களுக்கு தொடர்புங்கிறது இருக்கலாம். அதனால ஏதோ ஒரு விஷயம், கனவு என்பது நம்முடைய ஆழ் மனதினுடைய வெளிப்பாடு தானே. இந்த தொடர்பு இருப்பதனால் நமக்கு ஏதோ ஒரு அந்த கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இது போக நம்ம சொன்ன மாதிரி இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு இது ஒரு பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊரை வச்சுப்போம். அந்த பெங்களூருக்கு நிறைய வழியில போகலாம் தெரியுமா? சென்னையில இருந்து நீங்க பெங்களூர் போகணும்னு சொன்னா ட்ரெயின் ரூட்ல போகலாம். ட்ரெயின் ரூட்டுங்கிறது அது அங்கேருந்து பார்த்தோம்னா சென்னையில இருந்து அரக்கோணம் காட்பாடி வழியா அப்படி போகும். ஆனால் பஸ்ல போறோம்னு சொன்னா பஸ் கண்டிப்பா அரக்கோணம் எல்லாம் போகவே போகாது. பஸ்ல போனோம்னா அது வேற வழியில பூந்தமல்லின்னு ஒரு வழியா போவோம். அங்க ட்ரெயின் ரூட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்படி பேருந்து மார்க்கத்திற்கும் அந்த புகைவண்டி மார்க்கத்திற்கும் இருப்பு பாதை இதுலயே நமக்கு சம்பந்தமே இல்லை. பெங்களூர் இருக்கிற பக்கத்துல இருக்கிறதுக்கே சம்பந்தங்கிறது இருக்காது. வெவ்வேறு பாதையில ஃபாலோ பண்ணியிருப்போம். இது போக ஆகாய மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. பிளைட்ல போனா டைரக்டா போய் இறங்கிடுவோம். இப்படி ஒவ்வொரு வழிங்கிறது இருக்கு. ஆனா போய் சேர இடம் எங்கிறது இருக்கும்? பெங்களூர் தானே இருக்கு. அந்த மாதிரி மதங்கள் ஒவ்வொரு வழியை காண்பித்தாலும் அவரவர்கள் சென்று சேரக்கூடிய இடமாக எது இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த இறைவனிடத்தில தான் சென்று சேருகிறோம். இந்த உண்மையை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதத்திலே இருந்து கொண்டு நான் மற்றொரு மதத்தினுடைய தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு கேட்டா, வணங்குபவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அடியனுக்கு தெரிந்தே சொல்றேன், நிறைய இந்து சகோதரர்களை, நம்முடைய இந்துக்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டு மாலையை போட்டுப்பா. இங்க சென்னையிலிருந்தே மாலையை போட்டுண்டு பாத யாத்திரையாக செல்வார்கள் வேளாங்கண்ணிக்கு. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோமே, அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். இது போக அடியனுக்கு தெரிந்தே சொல்றேன், கிறிஸ்துவ சகோதரர்களே சரி, அவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு சபரிமலைக்கு இருமுறையை எடுத்து செல்பவர்களும் எனக்கு தெரிந்தே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஐயனையும் காண்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது அவரவரினுடைய மனம் சம்பந்தப்பட்டது, அவரவர்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஆனால் இதுல கான்ட்ரவர்சி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுவும் இறைவன் தான், அதுவும் இறைவன் தான். நீங்க தான் தெளிவா சொல்லிட்டீங்களே, மதம் மாறுகின்ற எண்ணம் எனக்கு அடியோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த கடவுளையும் நான் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நீங்கள் எண்ணும் பொழுது தாராளமாக நீங்கள் வணங்கலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பாடல்கள், அதாவது நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இறை பாடல்களையும் சரி, கிறிஸ்துவ மதம் சம்பந்தப்பட்ட அந்த இறை பாடல்களையும் சரி, இந்த திரைப்படங்கள்ல பார்த்தோம்னா இந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவர் மிகப்பெரிய பக்திமான், அதாவது இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் இசையமைச்சே இருப்பார்.
நான் பேரை கூட சொல்றேனே, திரு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல்களை இன்றளவும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தானே. அவர் தான் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்திற்கும் பாடல்களை வடிவமைச்சிருப்பார், இஸ்லாமிய மதத்திற்கும் பாடல்களை வடிவமைச்சிருப்பார். ஆனால் அவருடைய மனம் அந்த இறைவனை மட்டுமே சிந்தித்தது. இறைவன் ஒன்றுதான் அப்படின்னு சிந்திச்சாங்க இல்லையா? இதைத்தான் நாம் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். இதை வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க தான் மதம் மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு, மதம் மாறினால் நிச்சயமாக தவறு என்பது வந்து சேர்ந்து விடும். ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, ஒரு வழியில போயிட்டே இருக்கும். இந்த வழியில தான் நான் வந்து ஊருக்கு போறேன்னு சொல்றேன். நான் பாதியில பஸ்ல போய் இறங்கிட்டு, இல்ல எனக்கு இந்த பஸ் ரூட் சரியா வரல, பஸ் ரூட்ல வந்து நிறைய கரடு முரடா இருக்கு, நான் ட்ரெயின்ல போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்து நான் ட்ரெயின்ல ஏறிட்டு, இல்ல ட்ரெயின்ல அங்கங்க கிராசிங் போடுறான், சரியான நேரத்துக்கு போக முடியல, திரும்ப அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டோம்னு சொன்னா, நாம் எந்த இடத்தை சென்று அடைய வேண்டுமோ அந்த டெஸ்டினேஷனை நம்மளால் அடைய முடியாமலே போய்விடும். இந்த மதத்தை மாறி, இந்த மதமும் அந்த மதமும் மாறி மாறி நம்ம மாறிக்கொண்டே இருந்தா நம்மால் நிச்சயமாக இறை சக்தியை சென்று அடைய இயலாது. உங்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இருக்கின்ற மதத்திலேயே இருந்து கொண்டு மாற்று மத கடவுளையும் வணங்கலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.